இருக்குல்ல, சொல்ல முடியாமல் தவிக்கிற காதல் இருக்குல்ல, அதில் ஒரு டைலாக் கூட ரொம்ப அழகாக இருக்கும். தூரத்தில் இருக்கிறவங்கள்ட்ட நம்ம ஈஸியாக சொல்லிடலாம், கிட்ட இருக்கிறவங்கள்ட்ட சொல்கிறது தான் கஷ்டமாக இருக்கும். எல்லாம் ஒன் சைடில் லவ் பண்ணிட்டு சொல்லாமல் இருக்காங்களோ அவங்களுக்கு வந்து கனெக்டடாக இருக்கும். இதெல்லாம் இருக்க முடியாது. ஸோ லவ் வந்தால் சொல்லிடுறது பெட்டர். பட் 2 ஹவருக்கு படம் ஒர்த்து, பார்க்கலாம். படம் நல்லா இருக்கு சார். செகண்ட் ஹாஃப் வந்து படம் ஃபுல்லாகவே நல்லா தான் இருக்கு. லேக் இல்லை படத்தில். காமெடி சீன்ஸு ஓகே. தமன் மியூசிக்கு பிளாக் பஸ்டர் சார். தமன் வந்து ரொம்ப நாளைக்கு அப்புறம் மோஸ்ட்லி தெலுங்கு படம் பண்ணுற தமன் வந்து தமிழ் படமும் பண்ணலாம். நல்லா இருக்கு தமன் மியூசிக். தென் வந்து காமெடிக்கு பஞ்சம் கிடையாது. அதரோட கம்பேக்குன்னு சொல்லலாம். ரொம்ப நாளைக்கு அப்புறம் நிறைய படம் ஃப்ளாப் ஆச்சு, நிறைய படம் லேக் எடுத்துருச்சு. இந்த படம் நல்லா இருக்கு. ஃபர்ஸ்ட் ஹாஃப் கொஞ்சம் அப்படி ஃபன்னாக போகிற மாதிரியே இருக்கும். ஆனால் செகண்ட் ஹாஃப் மஸ்ட்டாக சொல்கிறேன், ஃபேமிலி மொத்தமாக ஃபன்னாக பார்க்கலாம். படம் நல்லா இருக்கு. படத்தில் நான் எக்ஸ்பெக்ட் பண்ண சீனு ட்விஸ்ட் தான். படத்தில் ட்விஸ்ட் எக்கச்சக்கமாக இருக்கு. ட்விஸ்ட்டுக்கெல்லாம் பஞ்சம் இல்லை படம். பட் 2 ஹவருக்கு படம் ஒர்த்து, பார்க்கலாம். 2 ஹவர் சொல்லியிருக்காங்க, 2 hours 34 minutes. தாராளமாக படம் பார்க்கலாம். எங்கேயுமே உங்களுக்கு லேக் இருக்காது. ஃபேமிலி ஆடியன்ஸுக்கு ஒரு ஃப்ரைடே சண்டே சாட்டர்டே நல்லா போகும் படம். தாராளமாக பார்க்கலாம். ஃபகத் ஃபாசில்லாம் வந்து எப்படி சொல்கிறதுன்னு தெரியல, ஆனால் நல்லா இருக்கு ஜி படம். ஜி படமே நல்லா இருக்குது. ஃபகத் ஃபாசிலுக்காகவே நீங்கள் படம் பார்க்கலாம். அந்த மனுஷன் ஒரு சீன்லேயும் ஒரு ட்விஸ்ட் வச்சிருப்பாரு. நான் ஃபகத் ஃபாசில் ஃபேன்லாம் இல்லை, பிடிக்கும். ஃபகத் ஃபாசில் ரொம்ப பிடிக்கும். அட் தி சேம் டைம் ஃபகத் ஃபாசில் படத்தில் நிறைய சீன் பார்த்து பண்ணியிருக்காரு. அதனால் நீங்கள் தாராளமாக பார்க்கலாம் படம். லவ் தான் என்ன கேள்வி? லவ் தாங்க, லவ் தான். நல்லா இருக்கு படம். நீங்கள் ஃபேமிலியாக பார்க்கலாம், ஃப்ரெண்ட்ஸ் கூட பார்க்கலாம். இந்த காலேஜ் பீப்புள்ஸ் கூட போனீங்கன்னா இன்னும் சூப்பர், நல்லா இருக்கும். தாராளமாக பாருங்க படம். ஓவராலாக வந்து மூவி ரொம்ப நல்லா இருந்துச்சு. அதரோட ஆக்டிங் சூப்பராக இருந்துச்சு. அண்ட் பிரீத்தியோட ஆக்டிங் ரொம்ப நல்லா இருந்தது. ஃபஹத்தோட ஆக்டிங்குமே சூப்பராக இருந்துச்சு. சுதாகரோட ஆக்டிங் வந்து எப்பவும் போல பரிதாபங்கள் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி ரியாக்ஷன்ஸோட ஃபன்னாக ஜாலியாக இருந்துச்சு. ஓவராலாக மூவி நல்லா இருந்தது. ஃப்ரெண்ட்ஸோட ஃபேமிலியோட வந்து பார்க்கலாம். ஒன் டைம் வாட்சபிள் தான். ஃபர்ஸ்ட் ஆஃப் மட்டும் கொஞ்சம் லேகாக இருந்தது. ஐ திங்க் ஜென்சிக்கு வந்து ஃபீமேல் கேரக்டர்ஸ் வந்து இதில் ஜென்சிக்கு கொஞ்சம் ரிலேட் ஆகும். மேல் லீட் வந்து மேபி 90s கிட்ஸ் இன்னும் யாருன்னா லவ் சொல்லாமல் இருக்காங்கன்னா அவங்களுக்கு ரிலேட் ஆகும். பட் ஓவராலாக ஒரு நல்ல ராம்காம் வந்து பார்க்கலாம். ஒன் டைம் வாட்சபிள், அவ்வளோதான். காமெடி சீன்ஸ் ஒர்க் அவுட் ஆகியிருக்கு. சுதாகரோட காமெடிஸ் எல்லாமே ஒர்க் அவுட் ஆகியிருக்கு. ரக்ஷன் சின்ன சின்ன ஜோக்ஸ் தான், அதுவுமே ஒர்க் அவுட் ஆகியிருக்கு. நல்லா இருக்கு. தமிழ்மே 20 years கழிச்சு ஏதோ நினைக்கிறாங்கன்னு சொல்லியிருந்தாங்க. அவங்களுமே நல்லா தான் பண்ணியிருந்தாங்க. எல்லாருமே நல்லா பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. அதுதான் எல்லா லவ் படமும் வந்திருக்கு. எல்லாத்துலேயும் சொல்லிடுவாங்க பிரேக்கப் ஆகும், திருப்ப கல்யாணம் ஆகும், அப்படி இருக்கும். இதில் வந்து சுத்தமாக லவ்வே சொல்லாமல் ஃப்ரெண்ட்ஸுமே கொஞ்சம் டாக்ஸிக்காக இருக்காங்க. அவர் லவ் சொல்லாமல் இருந்தால் அதுக்கு சப்போர்ட் பண்ணிட்டு அப்படிலாம் எல்லாமே இந்த காலத்தில் அப்படிலாம் இருக்க முடியாது. ஸோ லவ் வந்தால் சொல்லிடுறது பெட்டர். என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணேன்னா அதான் இதே படம் அதே மாதிரி தான் இருக்கும். எப்படியும் அது பையனாச்சே டிஃப்ரெண்ட்டாக இருக்கும்னு சொல்லிட்டு போய் பார்த்து தான் வரும். மற்றபடி எந்த எக்ஸ்பெக்டேஷனும் இல்லை. நல்லா இருந்துச்சு ப்ரோ. அவர் அதே தான் பரிதாபங்கள்ல எப்படி நம்ம பார்த்துருப்போம் யூடியூப்லலாம் அதே மாதிரி தான் காப்பி பேஸ்ட் பண்ணியிருக்காரு. நல்லா இருக்கு பார்க்க. காமெடி சீன்ஸ்லாம் அங்கங்கே ஒர்க் அவுட் இருக்கு. கரெக்டாக பிக்சர் பண்ணி கொடுத்துருக்காங்க. அவர் எப்பயுமே மாஸ் தான் ப்ரோ. அவர் நல்லா பண்ணியிருக்காரு. அவரை வச்சு தான் கதையாக இருக்குது. நீங்கள் பார்த்தா புரியும். ஏன்னா நம்ம 90s early 2000s மட்டும்தான் கனெக்ட் ஆகும் இந்த படம். ஏன்னா அவங்களுக்கு வந்து அந்த ஜென்ரேஷன் லவ் எப்படி சொல்கிறது அதெல்லாம் இவங்களுக்கு வந்து தெரியாது. எடுத்தோமா சொல்லிட்டோமா அவள் தான் அந்த மாதிரி தான் இருப்பாங்க. இப்போ நம்ம early 2000s 90s தெரியும். நம்ம வந்து ஒரு பொண்ணுகிட்ட அப்ரோச் பண்ணும்போது பயந்துட்டே அப்ரோச் பண்ணுவோம். ஃப்ரெண்டுகிட்ட சொல்லுவோம், நாளைக்கு சொல்கிறேன்டா மச்சான், இன்னைக்கு சொல்கிறேன்டா. அதே மாதிரி தான். ஸோ அந்த மாதிரி இருக்கவங்களுக்குலாம் சிங்க் ஆகும் படம். படம் வந்து நல்லா இருந்துச்சுங்க சார். எனக்கு செகண்ட் ஹாஃப் கூட கம்பேர் பண்ணுவோம். ஃபர்ஸ்ட் ஹாஃப் நல்லா இருந்துச்சு. நல்லா வந்து போத் காமெடிஸ் அண்ட் எமோஷன்ஸ் நல்லா வந்து மெயின்டைன் பண்ணியிருந்தாங்க. ஃபர்ஸ்ட் ஹாஃபில் 40வது நிமிஷத்தில் வந்து ஒரு பெரிய ட்விஸ்ட் வரும். அது யாருமே அதை எதிர்பார்த்துக்க மாட்டோம். நல்லா இருந்துச்சு. எனக்கு தமிழோட பிஜிஎம் அண்ட் சாங்ஸ் ரொம்ப நல்லா இருந்துச்சு. நடிக்கவும் செஞ்சுருக்கேன், நல்லா பண்ணியிருக்காங்கன்னு சொல்லலாம். ப்ரொடக்ஷன் குவாலிட்டி ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. ரொம்ப நல்லா செலவு பண்ணி எடுத்திருக்காங்க. இந்த சின்ன படம் மாதிரி இல்லாமல் நல்லா செலவு பண்ணி ரொம்ப சூப்பராக வந்து எடுத்திருக்காங்க. கேஷ் எல்லாம் நல்லா நடிச்சிருந்தாங்க. ஆக்டிங் பொட்டன்ஷியல் இருக்க மாதிரி ரோல் இல்லைனாலும் வந்து எல்லாருமே கொடுத்த ரோல் நம்ம டீசெண்டாக வந்து நடிச்சிருக்காங்கன்னு சொல்லலாம். எனக்கு இன்டர்வல்ஸ் இந்த இன்டர்வல் நல்லா இருந்துச்சு. செகண்ட் ஹாஃபில் ஃபஸ்ட்டு ஒரு 1/2 மணி நேரம் இருக்குல்ல, அதை மட்டும் கொஞ்சம் மாண்டாஜாக வந்து காமிச்சிருந்தாங்கன்னா ரொம்ப நல்லா இருந்திருக்கும்னு வந்து தோணுது. அதுக்கப்புறம் கிளைமேக்ஸில் வரும்போது எல்லாம் பிடிச்சிட்டாங்க. ரொம்ப நல்லா இருந்துச்சு. இதில் என்ன இதில் வந்து ஃபிலாசபிக்கலாக வந்து நிறைய விஷயம் வந்து சொல்கிறாங்க. இப்போ வந்து உங்களுக்கு ஒரு பொண்ணை வந்து பிடிச்சிக்கணும்னு வச்சுங்களேன், அவங்கள வந்து
பொண்ணுன்னு தாண்டி எதாக இருந்தாலுமே வந்து ஃபஸ்ட்டு ஓப்பனாக சொல்லிடுங்க. அதை மனசில் வச்சுருந்தீங்கன்னா அதுவே வந்து உங்களுக்கு ரொம்ப ஆறாத வடுவாயிடும். அதனால் வந்து இதில் ஓப்பனாக சொல்லிட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்துக்கலாம், கான்சிக்வன்ஸ் ஃபேஸ் பண்ணுன்னு சொல்கிறாங்க. நட்டி நட்ராஜ் வந்து ரொம்ப சூப்பராக நடிச்சிருக்காரு. ரொம்ப நாள் கழிச்சு எனக்கு தெரிஞ்சு நல்ல ஒரு ரீசெண்டாக எழுதுல வந்து நல்ல ஒரு மகாராஜாக்கு அப்புறம் நல்ல ஒரு ரோல் நடிச்சிருந்தாங்கன்னு சொல்லலாம். ஸோ ஒரு சில தேட்டருக்கு சர்ப்ரைசஸும் இருக்குது. அது வந்து தேட்டரில் பார்த்தா தான் வந்து உங்களுக்கு ஃபீல் ஆகும். ஓவராலாக பார்த்தீங்கன்னா நல்லா வந்து யாரெல்லாம் ஒன் சைடில் லவ் பண்ணிட்டு சொல்லாமல் இருக்காங்களோ அவங்களுக்கு வந்து கனெக்டடாக இருக்கும். அதுக்கும் ஃபேமிலி ஆடியன்ஸ் எல்லாருமே வந்து நல்லா பண்ணியிருக்காங்க. இதில் எந்த ஒரு கிளாமரான சீன்ஸோ இந்த மாதிரி வல்காரிட்டிலாம் இல்லாமல் நல்லா 2.25 மணி நேரம் ஜாலியாக வந்து பார்த்துட்டு போகலாம். எக்ஸ்டர்னல் கேமியோ ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. இது வந்து நான் சொல்லவே கிடையாது. இது வந்து அவரை பற்றி சொல்லணும்னு அவசியமே கிடையாது. நல்லா பண்ணியிருந்தாங்க. நான் என்ன நினச்சேன், சரி எக்ஸ்டர்னல் கேமியோ வேஸ்ட் பண்ணிடுவாங்கன்னு நினச்சா அதில் கிளைமேக்ஸ் வர 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 ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க. நிறைய அவருக்குன்னு ஒரு ஸ்பெஷலான ஒரு சாங் ஒன்று இருக்குது. அதை வந்து தேட்டரில் பார்த்து நீங்கள் என்ஜாய் பண்ணிக்கோங்க சார். படம் ரொம்ப நல்லா அருமையாக வந்திருக்குங்க ப்ரோ. என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணுவீங்க படத்தில் வந்து ஒரு ஆழமான காதல் கதை இருக்குது. ஆமாம், எனக்கு அதர் சார் பார்க்கும்போது பழைய 90s முரளி சாரை பார்க்குற மாதிரி இருந்துச்சு. படத்தில் வந்து அந்த பழைய படத்தோட பாட்டுமே கொண்டு வந்திருக்காங்க. ஒரு ட்ரெயினில் அவங்க கைடுலோகர் போகும்போது அவர் அதர் சார் வந்து அவங்க சோகமாக பார்க்க மாதிரி இருக்கும். அப்புறம் ட்ரெயின் மூவி வாங்கும்போது பொட்டு வைத்த ஒரு வட்ட நிலா ஒரு புன்னகையில் என்னை இட்ட நிலா அந்த சாங் கொண்டு வந்திருக்காங்க. படம் ரொம்ப அருமையாக இருக்குது. அவரோட கேமியா வேறு லெவலில் இருக்குங்க. அவர் தான் வந்து கடைசியில் வந்து ஹீரோட சேர்த்து வைக்கிற மாதிரி கதை. படம் ரொம்ப அருமையாக இருக்குது. அப்புறம் இது மவுண்ட் ரோடில் வச்சு ஒரு ஃபைட் சீன், ஒரு பஸ்ஸில் வச்சு ஒரு பெரிய ஃபைட் சீன் நடக்குது. அந்த ஃபைட் சீன்லாம் வேறு லெவலில் இருக்குங்க. சுதாகர் அவரோட ஆக்டிங், அவர் காமெடிக்கெலாம் பஞ்சமே இல்லைங்க. அவர் சும்மாவே யூடியூப்லேயே பின்னி படம் இருப்பார். அவர் ஸ்க்ரீனில் பார்க்கும்போது எல்லாருக்கும் பிடிக்காம இருக்குமா. படம் ரொம்ப அருமையாக வந்திருக்கு. ஒரு சூப்பரான படம் தான். உண்மையாலுமே ஒரு நல்ல படம். இதய முரளி பேருக்கு ஏற்ற மாதிரி சொல்ல வர காதலை சொல்ல முடியாமல் தவிக்கிறது தான் படம். அந்த வலி இருக்குல்ல, அந்த பெயின் தான் படம். அதர்வா ரொம்ப அழகாக இருக்கார். ரொம்ப எலகண்ட்டாக காமிச்சிருக்காங்க. ரொம்ப ஸ்மார்ட்டாக இருக்குது. சில சீக்வன்ஸ்லாம் ரொம்ப நல்லா இருக்குது. சின்னி ஜெயந்த் சார் வர சீன் ரொம்ப நல்லா இருக்குது. அதுக்கப்புறம் ஃபகத் ஃபாசில் ரொம்ப அழகாக ப்ளே பண்ணியிருக்காரு. மஸ்ட் வாட்சபிள் மூவி. தேட்டரில் வந்து பார்க்கணும். படம் ஃபுல்லாக வராது. படம் ஃபுல்லாக வராரு. கேமியோ தான் போடுவாங்க. பட் மெயின் ரோலை அவர் தான் வந்து ப்ளே பண்ணுறாரு. அதர்வா சார் ரொம்ப நல்லா பண்ணியிருக்காரு. ஹீரோயினுக்கு பெரிய ரோல் இல்லை, அங்கங்கே இருக்குது. பட் ஃபீல் குட் மூவி. சாங் நல்லா இருக்குது. பிஜிஎம் தேவையான இடத்துல நல்லா இருக்குது. இதய சாங் ரொம்ப நல்லா இருக்குது. விஷுவலைசேஷன் ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க. ஸ்டோரியை கனெக்ட் பண்ணுறதுக்காக கொஞ்சம் லென்த் இருக்கிற மாதிரி கொஞ்சம் ஃபீல் ஆகலாம் மேபி. பட் அந்த ஒன் சைடு லவ் இருக்குல்ல, அதை ரொம்ப அழகாக கொண்டு போயிருக்காங்க. எந்த ஒரு ஆபாச காட்சியும் இல்லை. குழந்தைங்களோட பார்க்க வேண்டிய படம். ரொம்ப அழகாக இருக்குது. இந்த படத்தை என்ன ரீசனுக்காக பார்க்க வரலாம்? அதுதான் நான் சொல்கிறேன், ஃபீல் குட் மூவி. ரொம்ப ஃபீலாக இருக்குது. ரொம்ப இதயம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி கணிஞ்சி ஒரு மாதிரி உருகி ஒரு மாதிரி ஒன் சைடாக லவ் பண்ணுறாங்கல்ல, அதுக்கெல்லாம் அந்த ஒரு ஃபீல் இருக்குது. இந்த பார்வையாலேயே வந்து ஒரு காதல் இருக்குல்ல, சொல்ல முடியாமல் தவிக்கிற காதல் இருக்குல்ல, அதில் ஒரு டைலாக் கூட ரொம்ப அழகாக இருக்கும். தூரத்தில் இருக்கிறவங்கள்ட்ட நம்ம ஈஸியாக சொல்லிடலாம், கிட்ட இருக்கிறவங்கள்ட்ட சொல்கிறது தான் கஷ்டமாக இருக்கணும். அந்த இடம்லாம் வந்து ஃபீல் பண்ணவங்களுக்கு ரொம்ப அழகாக புரியும். அதற்காகவே இந்த படத்தை பார்க்க வரலாம். நிச்சயமாக அந்த படத்தை வந்து தேட்டரில் பாருங்கள். ரொம்ப அழகாக இருக்குது படம். அதுதான் வந்து திருப்பி நான் சொல்கிறேன். இதய முரளி ஒரு வேர்டில் சொல்லணும்னா இதயம் தொட்ட முரளியாக இருக்குது. நிச்சயமாக அவங்க அப்பாவையும் ஞாபகப்படுத்தியிருக்கு. பழைய ரெஃபரன்ஸ் எடுத்திருக்காங்க. இதயம் படத்தில் அந்த பழைய ரெஃபரன்ஸ் இருக்குல்ல, அது எடுத்திருக்காங்க. அந்த சீக்வன்ஸ் ரொம்ப நல்லா இருக்குது. ஒரு ரயில்வே ஸ்டேஷனில் காயடு கூட ஒரு சீன் வரும். அதில் தான் வந்து சின்னி ஜெயந்த் சார் வராரு. அந்த சீன் வந்து ரொம்ப அழகாக பண்ணியிருக்காங்க. தயவு செய்து படத்தை வந்து தேட்டரில் பாருங்கள். நான் அதான் மறுபடியும் சொல்கிறேன். பிகாஸ் என்னென்னா நல்ல படங்களை வரவேற்க வேண்டியது ரசிகர்களுடைய கடமை.